ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஷின் லேர்னிங்கில் வந்து ஸ்கேட்டர் பிளாட் எப்படி வந்து பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு வந்து என்னதுன்னா டாட்ஸ், அதாவது அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா டாட்டாக வச்சு நம்மளுக்கு வந்து டேட்டாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். நம்ம மற்ற பிளாட் எப்படி பார்த்தோம்னா பார் பிளாட் பார்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து டாட் பிளாட்ஸ் தான் வந்து ஸ்கேட்டர் பிளாட்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த டாட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஈச் வேல்யூ வந்து என்னதுன்னா ஒரு டேட்டா. நீங்கள் ஒரு டாட் அப்படின்னா அந்த டாட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து 3 to 7 இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். எக்ஸ் வேல்யூஸ் வந்து 3 to 7 இருக்குது, ஒய் வேல்யூ வந்து 3 to 7. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற அந்த வேல்யூஸ் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த டாட்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இயர்ஸில் வந்து கொடுத்துருக்குறோம், கீழே வந்து மார்க்ஸ், அதாவது ஒவ்வொரு இயருக்கும் வந்து அதோடைய ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிச்சு, இல்லைன்னா எவ்வளோ மார்க் கிடச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு இயருக்குள்ள பர்சன்டேஜ் இதை வச்சுட்டு நம்ம எப்படியும் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு போகலாம், அடுத்தாட்ட என்ன கிடைக்கும் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த பிளாட்டு. சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் அந்த மார்க். அப்போது 2016 பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான அந்த மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 17 அதே மாதிரி, 18 என்ன மாதிரி மார்க், 19, ஸோ 20 என்ன, ஸோ 21 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இன்னொரு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலையும் பார்த்துருக்கோம், எப்படி வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே தான் இங்கே ஒரு ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் அதே தான், மிஷின் லேர்னிங்கில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் பட்சத்தில் அது வந்து ரியல் டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பைத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரேண்டம் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, நம்ம பழைய இதில் பார்த்துருக்குறோம், ஒன்ஸ் அகெயின் நம்ம அதை ரீகலெக்ட் பண்ணுறோம். ஓகே, சரி, எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சரி, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேல்யூஸ், மில்லியன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டேட்டா வந்து என்ன எப்படி வந்து ஒரு பிளாட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ நம்மகிட்ட 1000 டேட்டா இல்லை அப்படின்னா ஒரு ரேண்டமாக எப்படி பண்ணுது, ஸோ ரேண்டம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது, அதில் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோடைய ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இதில் 1000 வேல்யூஸ் இருக்குது, 1000 நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணியும் பார்க்கலாம், அதோடைய வேல்யூ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் கூட என்ன பண்ணலான்னா பிரிண்ட் எக்ஸ் கொடுக்கலாம். பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸை கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த வேல்யூக்கு தான் என்ன கிடச்சிருக்குது உங்களுக்கு, இந்த இது கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 1000 வேல்யூஸ் இதில் இருக்குது. ஓகே, சரி, ஸோ இதே மாதிரி இன்னொரு இது நம்ம பார்க்கலாம் இதில். ஸோ இந்த வேல்யூவில் ஸ்கேட்டர் வேல்யூக்கு மேலே நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்லோப் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்லோப்பு, இன்டர்செப்ட்டு, ஆர் வேல்யூ, பி வேல்யூ, அப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர். ஓகே, ஸோ இது நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இதே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேட்டாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ இது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஒரு வேல்யூவை நமக்கு காட்டுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோடைய ப்ரெசண்ட் ஸ்கேட்டர் பிளாட்டுடைய மெயின் கான்செப்ட். ஸோ ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இந்த கான்செப்டில் உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்கு அப்படின்னா என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.